பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை உண்மையாக நேசிக்க ஒரு ஃப்ரெண்டே இல்லை எனக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? என்னை உண்மையாக நேசிக்க ஒரு ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு எல்லா பிரச்சனையிலையும் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். Proverbs chapter 17 verse 17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். A friend loves at all times. ஹல்லேலூயா. ஒரு சில நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை ஒருத்தங்களுக்கு பிடிக்காததை அவங்க செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த காரியம் பிடிக்காதது செய்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். அப்படி தானே? சில நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் இருந்தால் எல்லா சமயம் கூடவே இருப்பாங்க. காசு பணம்லாம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேற யார்கிட்டையாவது காசு பணம் இருந்துச்சுன்னா அவங்க கூட நம்ம பேசுவோம், அவங்க கூட நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லி அப்படி அவங்க என்ன செய்வாங்க, உடனே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரு நண்பர் யாராவது இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து பேசுகிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. உங்ககிட்ட பேசினா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்கன்னு சொல்லி அதுக்காக உங்ககிட்ட பேசுகிற சில நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை நேசித்து உங்களை வழி நடத்தி உங்களுக்கு உதவி செய்த நண்பன் யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் வேதவசனம் சொல்கிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அப்படி ஒரு உண்மையாக நம்மளை நேசிக்கிற ஒருவர், நம்மளுடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம நிறைய நாட்கள் நம்ம யோசிக்க கூட மாட்டோம். என்ன ஏசப்பா அவர் கடவுள் தானே, அவர் எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாருன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது அவர் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா காலத்துலேயும் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிற காலத்துலேயும், நம்ம சோர்ந்து போய் இருக்கிற காலத்துலேயும், நமக்கு கையில் எந்த ஒரு காசு பணமும் இல்லை, நம்ம ஒரு பெரிய அதிகாரியாகவும் இல்லை, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத சமயத்துலேயும் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? நம்ம ஒன்றுமே இல்லாத காலத்துலேயும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நேசித்த ஒரே ஒருவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறார். அப்படி தானே? அப்போ நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு யாருமே இல்லைனாலும், எனக்கு ஒரு பெரிய பயங்கரமாக பொசிஷனில் பயங்கர அத்தாரிட்டியில் பயங்கர படிப்பு படித்த ஃப்ரெண்டு எனக்கு யாருமே இல்லைனாலும், என் கூட எப்பொழுதுமே கூட இருந்து என்னை நேசிக்கிற உண்மையான ஒரு ஃப்ரெண்டு என்னோட கூட இருக்கிறாங்க, ஏசப்பா என்னோட கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் சொல்லலாம். உலகத்தில் இன்னைக்கு எல்லாருமே நண்பர்கள் தினத்தை அவங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய நண்பர், நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரு நண்பர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? சிலர் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் உடனே கால் பண்ணுவேன், அவங்க உடனே எனக்கு அதில் ஒரு உதவியை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா சிச்சுவேஷன்லேயும் அந்த ஃப்ரெண்டு கூடவே இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த சமயத்தில் வந்துச்சுன்னா அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ எல்லா காலத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு யார் அப்படின்னா ஏசப்பா. அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக, எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிட்டுட்டு உங்களை போகாத ஒரு ஃப்ரெண்டாக அவர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எனக்கு எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்களோட கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலையும் ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. நீங்க உண்மையாக ஆண்டவரே ஏசப்பா நேசிக்கிறீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்க இருந்து தொடர்ந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆலோசனை கொடுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஒரு நாளும் நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டாங்க. சில சமயம் நம்ம அவரை கஷ்டப்படுத்துகிற சில காரியங்கள் கூட நம்ம செய்வோம். ஆனாலும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மையாக இருக்கிறதுனால அவர் நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மளோட எப்பவும் கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோட தான் கூட இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட எதனாலும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எப்பவுமே உங்களோட கூட இருப்பார். God bless you. Have a joyful day.